ஹோமோஜீனியஸ்னா என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்ன ஐடியா உனக்கு தெரியும்? ஹோமோஜீனியஸ் ரிகார்டிங் என்ன ஐடியா உனக்கு தெரியும்? Homogeneous. Sir, ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சார் ஹோமோஜீனியஸ்னா. ரெஃபரன்ஸ்னா எந்த மாதிரி ரெஃபர் பண்ண மாதிரி? சார் லைக் வித்தவுட் ஜீரோ அந்த மாதிரி ஏதாச்சும். ஓ அப்படி சொல்ல வரியா? சரி ஓகே. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா? எஸ் சார். ஹோமோஜீனியஸ்னா எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே அதாவது மாதிரி. ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? சரி. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்க வரும்போது இங்கே என்ன நடக்கும்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அதிகம் ஹோமோஜீனியஸ் ஆச்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்துங்க, ஃபார்மேட் எப்படின்னா dy/dx ஈக்குவல் டு f of x, y ஆர் சேம் டைம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட வரலாம். f1 of x, y divided by f2 of x, y இந்த ஃபார்மேட் வரும். இந்த ஃபார்மேட் நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னன்னா டிகிரி இருக்குது பாத்தீங்களா? இப்போ f of x, yனா சப்போஸ் x ஸ்கொயர்ட் பிளஸ் xy பிளஸ் y ஸ்கொயர்ட். அப்போ ஹோமோஜீனியஸ்னு என்ன சொல்றாங்கன்னா இதனோட டிகிரி இருக்குது பாத்தீங்களா? எத்தனை டேம் இருந்தாலும் சரி அத்தனை டேமோட டிகிரி எப்படி இருக்குங்கிறாங்க? சேமா இருக்கும். ஓகே சார். இப்போ xy னா உங்களை ஆட் அப் பண்ணாலும் 2 வரணும். ஆமா, xy மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அதே ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன இருக்கும்? 2 ஆ இருக்கும். ஓகே இண்டிவிஜுவலா வந்தாலும் 2 ஆ இருக்கணும். எக்ஸப்ட் 2 மட்டும் கிடையாது. ரிமைனிங் எந்த டிகிரி இருந்தாலும் 3 வந்தாலும் 3, 1 வந்தாலும் 1, இல்ல 0 டிகிரி இருந்தாலும் 0 டிகிரி இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இது சிங்கிளா வந்தா. இப்போ ஃபிராக்ஷனலா வந்தா நியூமரேட்டரோட டிகிரியும் எத்தனை டைம் வருதோ அத்தனை டைமோட டிகிரியும் ஈக்குவலா இருக்கணும். செப்பரேட்டா டினாமினேட்டரோட டிகிரியும் இது செப்பரேட்டா வர டைமோட டிகிரி எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். டிகிரி should be same. டிகிரி should be same. பட் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேஸ்ல வந்து இது நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலா இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் செப்பரேட்டா டினாமினேட்டருக்கு ஈக்குவலா இருக்கணும், நியூமரேட்டர் தனியா ஈக்குவலா இருக்கணும். ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா ஹோமோஜீனியஸ்ல? இல்ல சார். சரி, இது எப்படி சார் செக் பண்றது? நீங்க சொல்லிட்டீங்க டிகிரின்னு, அது எனக்கு தெரியல. எப்படி சார் செக் பண்றது அப்படின்னா நாம வந்து கொடுத்துருக்கிற f of x, yங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? x equal to tx ஆகும், y equal to ty னும் எங்க அப்ளை பண்ணணும்? இந்த f of x, y இருக்கிற டேர்ம்ல அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா f of x, tx பதிலா tx, ty ன்னு கிடைக்கும். அதுல இருந்து என்ன ஸ்பிளிட் அப் பண்ண முடியும்? t சார் tx ஆ? ஆமா tx, tt. ஓகே சார். ஓகே. அப்படி அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ல வந்து என்ன பண்ணணும்னா tங்கிறது ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். tங்கிற டேர்ம் என்ன பண்ண முடியும்? ஸ்பிளிட் அப் பண்ணி f of x, y ன்னு எழுதணும். சரிங்களா? இங்க tங்கிற ஸ்பிளிட் அப் பண்ணும்போது t பவர் n இல்ல t பவர் சம்திங் இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளால ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அப்ப ஆர்டர் என்னன்னா ஆர்டர் ஏன்னா பவர் என்ன வருதோ அதான். சரிங்களா? ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் n. சரிங்களா? அப்ப அந்த ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் என்னங்கும்போது அந்த fங்கிற ஃபங்க்ஷன் dy/dx இருக்குல்ல, அப்ப அந்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பேர் என்னது? therefore the given differential equation is called a homogeneous differential equation. ஓகே சார். இது என்ன டவுட் இருக்குங்களா? homogeneous differential equation. ஒரு நிமிஷம் சார். இதாம ஹோமோஜீனியஸோட பேசிக் டெஃபினிஷன். ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா பாப்பா? நோ சார்.